ஹாய் ஹலோ, இன்றைக்கி சூப்பரான ஒரு பாயச ரெசிப்பியோடு வந்திருக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வறுத்துடலாம். இது வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நெய்லேயே நல்லா வறுத்துடுங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து இது மாதிரி நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்குற வரையும் நம்ம நெய்லேயே வதக்கிடலாம். கேரட் ஓரளவு சுருண்டு வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாலிலே நல்லா வேகிற மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 முந்திரி நான் ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த முந்திரியை இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பாயாசம்ங்க இது. இது நல்லா இன்னும் கொதிக்க வைக்கலாம். இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 150 சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 150 சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததால் அடிபிடிக்க சான்ஸ் இருக்குங்க, அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்ததால் திக்காகவும் ஆகும், அடியும் பிடிக்கும், அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. பாயசம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டான ஒரு பாயசம். இது கூடவே மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. நெய்யோட ஃப்ளேவரில் இந்த பாயசமே சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக. இது நீங்கள் ஹீட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் சாப்பிட்லாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா குக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்கான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நல்ல க்ரீமியான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல டேஸ்டான ஒரு பாயசம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாயசத்தை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க.
நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பாயசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.